ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறு ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிற ஆனியன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 விரல் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் ஒரு 20 கிராம் அளவுக்கு பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 கிராம் இஞ்சி இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய் 2 கட் பண்ணிவிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஹார்டாக பிசையக்கூட இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பளபளன்னு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பளபளன்னு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்க சொல்ல நல்லா மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு தண்ணி பதமாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தனித்தனியாக கிடைக்கும். மொத்தமாக சேர்த்தா மாவு சீக்கிரமாக வெந்து வராது, மாவாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக சேர்க்க சொல்ல நல்லா மொறுன்னு நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சிவந்து வந்துடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். கரெக்டான ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதமுள்ளதையும் அப்படியே எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்க சொல்ல வீட்டில் பெரியவங்கலேருந்து குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சுதுங்க. பாருங்கள், கையால் உடைக்க சொல்ல எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.